சரி சங்கர் அண்ணா அண்ணா சமூக அண்ணா உங்களது ஒரு பாவலர்களுக்கு மல்லிகை முல்லிகை பார்க்கத மலருக்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய சரி பாத மலர்களை கொண்டு வந்து பன்னீர் உங்கள் கேளை கழிவு பட்டி உடைய மொத்த தொடைத்து அடியால் வந்தான் சேர்க்கிறோம் என்னுடைய மாதாரம் இந்த கவனத்தை படுத்தபடியான அண்ணா எப்படி இருக்கணும் அண்ணா அண்ணா எப்போது நீ வந்தீங்கனாலும் சரி உங்கள் பாதவசம் முடித்து ஆலம் எடுப்பதான பழக்கம் ஆலமேந்தி அரமனைக்குள்ள அழைத்து செல்வதுதான் உன்னுடைய பழக்கம். ஆமாண்ணா உன்னுடைய காரியத்தை செய்ய அம்மா நான் செய்ய போதாக்கே
அரமனைக்கு வந்தாலும் சரி உன் தங்கையானவர் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உங்களை வரவேற்று சரி உங்களுக்கு காலம் கெடுத்து நான் அரமனைக்கு அழைப்பது பழக்கம் உண்டு. அண்ணா தங்கமே அரமனைக்கு போலாமா? போலாமே. அண்ணன்மார்கள் பண்ணி வேட்டையாடி அதாவது ரொம்ப களைத்து தவித்து வந்திருக்கிறாங்க. அழைத்து சென்று அன்னபோஜனம் வழங்கு. அண்ணா 1000 தாதி மலர் வைத்து சரி நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்து சமைச்சு வச்சிருக்கிறேன். அப்படியா அண்ணா போலாமா? வாங்க போலாம். என் நெஞ்சால மனமாற பாதிக்கிறேன். தங்கா நீங்க என்ன தனியா நின்னுட்டீங்க? என்னதான் இருந்தாலும் உடன் பிறந்த அண்ணன்மாருங்க அழைத்து அரமனைக்குள்ள அன்னபோஜனம் அளிக்கிறதுக்கு கூட்டு போயிட்டீங்க. நான் என்னதான் இருந்தாலும் வெளிப்பட்டவன் தானே. அண்ணா அப்படிலாம் சொல்ல வேண்டாம் அண்ணா. என்றைக்குமே அந்த 2 அண்ணங்களோட உன்னை 3 அண்ணா நான் நினைத்து பார்க்கிறேன். சரி என் மனரா நினைத்திருக்கிறேன். அண்ணா உனக்கு என்ன பிடிக்கும் என்று நன்றாக தெரியும். எனக்கும் தெரியாதா? நான் கொண்டு வரணும் இருந்தா அதுதானே கேட்டேன். ஆனா எங்க சாமுக அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் என்ன எனக்கு நன்றாக தெரியும். அண்ணா இந்தாங்க சாப்பிட்டு வாங்க. ஏன்னா அண்ணன் இடத்துல சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் மரப்பா சாப்பிட்டு வந்துருக்கேன். தங்கமே நான் எப்பயுமே அவங்க எதுக்காக அதனால இருந்தாலும் நல்லதுனாலும் பரவத்துக்கணும். அவங்க எதுக்காக சாப்பிடுறது இல்ல. சரி கொடுத்துட்டீல்ல நான் சாப்பிட்டு அந்த குதிரை கொட்டாயில படுத்துருக்கிறேன். அப்புறம் அண்ணன்மார் வந்தா கூப்பிடு. சரி என்ன அண்ணன்மார்கள் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கண்ணா. அண்ணன்மாருங்க ஏமா ஏமா இது என்ன சொல்லுதுவ? தங்க என்ன சாமுனுக்கு என்ன கொடுத்த? வணக்கம் சாமி. ஒரு மாதிரியா பேசுற நல்ல விதமா தானே வந்து சண்டையெல்லாம் போட்டு கூட வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கோவப்பட்டுக்காதீங்க. நீங்க வண்டி செண்டாடி உடம்பு கொஞ்சம் களைச்சு போச்சுங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுன? அதனால நான் ஒண்ணு பண்ணலீங்க. என்ன பண்ண? நீங்க போய் அந்த குதிரை கொட்டையில படுக்க. நான் போய் பஞ்சாயத்து நாங்கள் மூவர்களும் சரி நம்ம சாப்பிட்டு அரமனை நித்திரையாக கொண்டிருந்தோம். அண்ணா எனக்கே அரவணை படிக்கு ஒரு கெட்ட சொப்பனம் வந்து கண்டு விட்டு அண்ணா கண்டு விட்டேன். தங்கா சொப்பனம் கண்டு விட்டியா? தங்கா எப்படியம்மா? அண்ணா எது எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்லுவதை கேட்பீங்களா? அண்ணா யாரு வந்தாலும் சரி நம்ம பொண்ணு வர நாட்டுக்கு சரி நீங்கள் அடையாளம் கொடுத்துறாதீங்க அண்ணா. அப்படியா? ஆமா அண்ணா. தங்கா உன் வார்த்தை மீறி யாரு வந்தாலும் நாங்க அடையாளம் கொடுக்க மாட்டோம் அம்மா. அண்ணா தங்கா சொப்பனம் கண்டேன் என்று நீ புலம்ப வேண்டாம். இந்த காராள வம்சத்துல பிறந்த நமக்கு சொப்பனமாவது ஒண்ணாவது இந்த காராள வம்சத்திற்கு ஒண்ணுமே நேராதம்மா. பயப்பட வேண்டாம் நீ. அப்படி இல்லை அண்ணா. உன் தங்கை கண்ட கணக்கு வலிக்கும் என்று உனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் உன் முன்னெச்சரிக்கை சொல்றேன். யாரு வந்தாலும் சரி நம்ம பொண்ணு வள நாட்டுல யாருக்கும் அடையாளம் கொடுத்துறாதீங்க அண்ணா. தங்கா புலம்ப வேண்டாம் புலம்ப வேண்டாம் பொறுமையாக இரு. உன் வார்த்தை மீறி நாங்க யாருக்குமே அடையாளம் கொடுக்க மாட்டோம். போகலாம் அரமனைக்கு. சரி அப்படியே ஆகட்டும்.